நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஆர்சிபி அணி அவங்க நிர்ணயிச்சிருந்த 251 ரன்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய இமாலய டார்கெட். ஸோ ஆர்சிபி நிர்ணயிச்சிருந்த இந்த டார்கெட்டுக்கு ஆர்சிபி அணி அவங்களே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த நம்ம சிஎஸ்கே அணி. ஸோ இதனால் இந்த ஆட்டத்துடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சத்தியமாக கடைசியில் யாருமே நம்ப முடியாத ஒரு ரிசல்ட் ஆகும். கடைசி ஓவரில் சில ட்விஸ்டான சம்பவங்களோடு தான் இந்த மேட்ச் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அப்படி நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபி நிர்ணயிச்சிருந்த அந்த ரன்னுக்கு நம்ம சிஎஸ்கே பண்ண ரன் சேசிங் ஆர்சிபி அணிக்கே ஒரு கட்டத்தில் பயத்தை ஏற்படுத்தின நம்ம சிஎஸ்கே அணி அப்படின்னு நம்ம யாருமே பார்க்காத ஒரு வித்தியாசமான சிஎஸ்கே அணி தான் இன்னைக்கு ஆர்சிபி அணிக்கு எதிராக விளையாண்டுருக்காங்க. ஸோ அப்படி இந்த மேட்ச்சில் இன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நடந்த ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ருத்ராஜ் அவர் டாஸ் தோத்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா முதலாவது முறையாக இந்த ஐபிஎல்லில் ருத்ராஜ் அவர் டாஸ் ஜெயிக்கிறாரு. ஸோ டாஸ் ஜெயிச்சு ரன் சேசிங் பண்ணுற அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு ஆர்சிபி அணி அவங்கள பேட்டிங் பண்ண வைக்கிறாரு. ஸோ ஆர்சிபி பக்கம் பிலிப்ஸ் சால்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க. ஸோ இதில் விராட் கோலி அதிரடியாக விளையாண்டு ஆரம்பத்தில் இருந்தே ரன்னை வேகமாக குவிக்கிறாரு ஆர்சிபி அணிக்கு. ஸோ ஒரு லைஃப் விராட் கோலி அவருக்கு கிடைச்சாலுமே 28 ரனில் நம்ம சிஎஸ்கே அணி கோலி அவருடைய விக்கெட்டை வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா அதிரடியாக விளையாண்டுட்டு இருக்க பிலிப்ஸ் சால்ட் அவருடைய விக்கெட்டை கூட 46 ரனில் சிஎஸ்கே வீழ்த்துறாங்க. ஸோ இதனால் ஆர்சிபி அணி ஓவருக்கு ஒரு 8-9 ரன் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்துன்னு விக்கெட் விழுந்தது சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல மொமெண்டமாகவே அந்த நேரத்தில் அமைஞ்சுது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கல் அதுக்கப்புறமா கேப்டனான ராஜ் பட்டிதார் இவங்க ரெண்டு பேருமே விக்கெட்டுகளை விழுந்தாலும் கண்டிப்பாக ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிறத விடாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ராஜ் பட்டிதார் படிக்கல் ரெண்டு பேருமே அதிரடியாக சுமார் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறாங்க. இதில் படிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 28 பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆனால் ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த பந்தே படிக்கல் அவுட் ஆகிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவம் இந்த ஆட்டத்தில் நடக்குது. அதாவது ஒரு 13-14 ஓவர் வரைக்கும் ஆகுது. அப்போ வரைக்கும் ஆர்சிபி அணி சுமார் ஒரு 10 ரன் ரேட்டு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 140 அப்படிங்கிற மாதிரி தான் ரன் ரேட் இருக்குது. ஸோ இதனால் சிஎஸ்கே ஆர்சிபி அணியை எப்படியும் ஒரு 200, 210 இல்லைனா 200க்குள்ளே சுருட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் அடிக்க ஆரம்பித்த ராஜ் பட்டிதார் முக்கியமாக டிம் டேவிட் அப்போ உள்ளே வந்த டிம் டேவிட் ரெண்டு பேருமே பயங்கரமான அடி அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஓவர் சுமார் 15-20 ரன் அப்படின்னு சிக்ஸர் ஃபோர் அப்படின்னு அசால்ட்டாக பறக்க விடுறாங்க. சிஎஸ்கே பவுலர்கள் எல்லாரையுமே பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. முக்கியமாக டிம் டேவிட் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் பார்த்தீங்கன்னா 4-6 அப்படின்னு போயிட்டே இருக்குது. முக்கியமாக டிம் டேவிட் அவருடைய விக்கெட்டை கூட பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜி முக்கியமான கட்டத்தில் வீழ்த்துறாரு. ஆனால் அந்த பால் நோ பால் ஆகிட்டதால டிம் டேவிட் திரும்பவும் அதில் இருந்து தப்பிச்சு அதுக்கு அடுத்த ஓவர்களையுமே அவர் புரட்டி எடுக்கிறாரு. இதனால் 200 ரன் தொட்ட மாதிரி ஆர்சிபி அணியை சுருட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிஎஸ்கே அணிக்கு அந்த 200 ரன்னை கடந்து 250 ரன் எடுக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஆர்சிபி அணி பக்கம் பார்த்தீங்கன்னா 5 பேட்ஸ்மேன்கள் தான் பேட்டிங் பண்ணுறாங்க. 3 விக்கெட் மட்டுமே தான் விழுது. ராஜ் பட்டிதார் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் 48 ரன் எடுக்கிறாரு. டிம் டேவிட் அவரும் நாட் அவுட் ஆகாமல் 70 ரன் எடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் இருந்து இதனால் 251 ரன் அப்படிங்கிற மிகப்பெரிய பயங்கரமான இமாலய இறக்க சிஎஸ்கே அணிக்கு வெற்றியின் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி அணி. ஸோ இதில் சிஎஸ்கே அணிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலான நல்ல விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் பேட்டிங் பிச் நல்ல ஃப்ளாட்டான பிச். கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக விளையாண்டா அதுக்கப்புறமா பொழந்து எடுக்கலாம் ஆர்சிபி மாதிரி. முக்கியமாக கிரவுண்ட் ரொம்ப சின்ன கிரவுண்டு 60 மீட்டருக்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸர் லைன் இருக்குது. அப்படிங்கிறதால சிஎஸ்கே நிச்சயமாக இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி விளையாண்டோமோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டத்தையும் விளையாடுவோம் அப்படின்னு ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே ஓப்பனராக வந்தாங்க. இதில் ருத்ராஜ் பார்த்திங்கன்னா அவர் முதலாவது பந்தில் ஒரு சிக்ஸர் அடிக்கிறாரு. அடுத்த பால்லையே ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா வந்த ஆயுஷ் மாத்ரே அவரும் சர்க்கிளுக்குள்ள கேட்சை கொடுத்து ஆயுஷ் மாத்ரே அவரும் அவுட் ஆகிறாரு. எல்லாத்தை விட மிக முக்கியமாக எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் அவர் கூட ஒரு சிக்ஸரை அடித்தார். அடுத்த பந்தே திரும்பவும் ருத்ராஜ் அவரை போல் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட் ரன்லையே அடுத்தடுத்துன்னு அவுட் ஆனாலும் திடீர்னு உள்ளே வந்த சர்ஃப்ராஸ் கான் பவர் பிளே முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி போராடி சிஎஸ்கே அணியின் ஸ்கோரை சருன்னு உயர்த்தினார். 3 விக்கெட் விழுந்தாலுமே சிஎஸ்கே அணியை
அந்த பாதிப்பில் இருந்து அந்த நேரத்தில் காப்பாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் தான். 2 சிக்ஸர் அடித்தார், 8 4 அடித்தார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிகிறப்ப அவருடைய 50யை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா குருணால் பாண்டியா போட்ட பாலை அவசரப்பட்டு சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி ஏறி அடித்து பாலை மிஸ் பண்ணி சர்ஃப்ராஸ் கான் பவர் பிளே முடிஞ்ச அடுத்த முதலாவது ஓவர் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிறாரு. அப்போ அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இருந்த கார்த்திக் சர்மா ஒரே ஒரு சிக்ஸர் தான் அடித்தார். 3வது பந்திலேயே கார்த்திக் சர்மா அவரும் 6 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். கார்த்திக் சர்மா அவருடைய அவுட்டை பார்க்குறப்ப உண்மையாக சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய கோபம் கண்டிப்பாக அவர் மேலே ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா சிவம் துபே, பிரசாந்த் வீர் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. சிவம் துபே அவரும் சிக்ஸர் அடித்தார், 4 எல்லாம் அடித்தார். ஆனால் பெருசாக கடந்த மேட்ச்சில் விளையாண்ட மாதிரி கூட விளையாட முடியல. 13 பந்துக்கு 18 ரன்னே கஷ்டப்பட்டு தான் சிவம் துபே எடுத்தார். அதனால் சிவம் துபே 18 ரன்னுக்கு அவுட் ஆனதுக்கப்புறமா பிரசாந்த் வீர், ஜெமி ஓவர்டன் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு எங்கள் சிஎஸ்கே இந்த ரன்னை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. முக்கியமாக அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி அவங்களே சிஎஸ்கே அணியை பார்த்து பயப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முதல் 10 ஓவருக்கு சிஎஸ்கே அணி எடுத்திருந்த ரன் பார்த்திங்கன்னா ஆர்சிபி எடுத்த ரன்னை விட அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கடைசி 15வது ஓவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போவும் பிரசாந்த் வீர், ஜெமி ஓவர்டன் இவங்க 2 பேருமே ஒரு சில ஓவர்களை டேக் ஆன் பண்ணாங்க. இவங்களும் ஓவருக்கு 15-20 ரன் அப்படிங்கிற மாதிரி 6 4 எல்லாமே அடித்து ரன்னை கிடுகிடுன்னு வேகமாக உயர்த்தினாங்க. இதனால் 15வது ஓவர் 16வது ஓவர் வரைக்கும் மேட்சுக்கு உள்ள சிஎஸ்கே அணி இருந்தாங்க. பிரசாந்த் வீர் இந்த மேட்ச்சில் அபாரமாக விளையாண்டார். அதாவது கொஞ்சம் களத்தில் நின்று அவர் செட் ஆகிட்டார்னா அதுக்கப்புறமா அதிரடியாக அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் நான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் பிரசாந்த் வீர். ஆனாலுமே பிரசாந்த் வீர் 43 ரனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறாரு. ஸோ அவர் அவுட் ஆனதுக்கப்புறமா அடுத்த சில ஓவர்களே ஜெமி ஓவர்டன் அவர் கூட 2 சிக்ஸர்கள் 4 4 எல்லாம் அடித்து 16 பந்துக்கே 37 ரன் அடித்து சுமார் 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டார். ஆனாலுமே ஜெமி ஓவர்டன் 37 ரனில் அவருமே கூட அவுட் ஆகிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே பேக் டு பேக் அவுட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் 4 ஓவர் இருக்குது. சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 70 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அது வரைக்கும் இந்த மேட்சுடைய மொமெண்டமை சிஎஸ்கே அணி கையில் வச்சுருந்தாங்க. ரன் சேசிங்கில் சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணிக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான அந்த ஃபைட்டை கடைசி வரைக்குமே சிஎஸ்கே அணி பண்ணாங்க. கடைசியாக போன ஜெமி ஓவர்டன் அவர் இருக்கிற வரைக்குமே கூட மேட்ச் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பயம் ஆர்சிபி அணிக்கு தரக்கூடிய மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு மாதிரி பரபரப்பாக தான் போயிட்டு இருந்தது. ஆனாலுமே ஜெமி ஓவர்டன் அவுட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது வந்த அன்ஷுல் கம்போஜ், நூர் அகமது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிஎஸ்கே அணி கடைசியாக இந்த 3வது மேட்ச்லையுமே தோல்வி அடைகிறாங்க. ஹேட்ரிக் தோல்வி இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3வது தோல்வி, ஹேட்ரிக் தோல்வியை சிஎஸ்கே அணி அடைகிறாங்க. ஸோ என்னதான் சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சாலுமே கூட இந்த மேட்சின் மூமெண்டமை சிஎஸ்கே அணி தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக 250 ரன் சிஎஸ்கே அணி எங்கே அடிச்சிடுவாங்களோ ஜெயிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தை கிட்டத்தட்ட 16வது ஓவர் வரைக்கும் ஆர்சிபி அணிக்கு சிஎஸ்கே அணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ சிஎஸ்கே அணி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஐபிஎல்லில் பெருசாக பிரச்சனை ஃபால்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் சிஎஸ்கே அணி போலிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்ஸ்டாக இருக்குது. சிஎஸ்கே அணி பக்கம் இன்றைக்கி ஆர்சிபி அணி பிளேயர்கள் கடைசி நேரத்தில் 6 4 அடிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா யார்கர் போட்டு கண்ட்ரோல் பண்ணணும், ரன்னை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே போலர்கள் அந்த மாதிரி யாருமே பந்து வீசல. ஸோ அப்படி வீசியிருந்தால் நிச்சயமாக ஆர்சிபி அணியை கட்டுப்படுத்திருக்க முடியும். ஒரு 210-20க்குள்ளே கட்டுப்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்டம் சிஎஸ்கே அணியின் ஆட்டமாக தான் நிச்சயமாக இருந்திருக்கும். ஸோ அதை செய்யாமல் தவறுனது கடைசி வரைக்கும் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சிஎஸ்கே அணி கடைசியாக இந்த மேட்ச்லையுமே தோல்வி அடைகிறாங்க.